அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு விநாயகருக்கு உகந்த அருகம்புல் வச்சு, மேலும் சிகப்பு ரோஜா, குண்டு மல்லிப்பூ இது மூணையும் வச்சு ஒரு ரங்கோலி, ஃப்ளவர் ரங்கோலி க்ரியேட் பண்ண போகிறோம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இப்போது அந்த அருகம்புல்லை நான் வேர் பகுதியெல்லாம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, அது மாதிரி நுனியையும் ஒரே சமமாக கட் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பூ கட்டுற நூல் வச்சு ஒரு 2 நாட் போட்டு இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை ஸ்டார் ஷேப்பில் வச்சுக்கலாம். அப்புறம் மல்லிகை செடியோட இலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் ஒவ்வொரு ரோஜா பூ வச்சு ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கிறேன். அதை இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வச்ச பிறகு சென்டரில் வந்துட்டு சிகப்பு ரோஜாவோட இதழ்களை கொஞ்சமாக உதிர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு அந்த கேப்பு மறையிற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் எல்லோ கலரும் யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் சிகப்பு ரோஜா அதிகமாக இருந்தது எனக்கு, அதனால் நான் வந்துட்டு அதை வச்சுருக்கிறேன். நடுப்புற ரவுண்டாக வச்ச பிறகு அதை சுற்றி குண்டு மல்லிப்பூ இது மாதிரி வச்சுக்கலாம். நான் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னாக்கா கொஞ்சம் பூ இருந்தாலுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அதை வைக்கலாம். ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் இடைவெளி சமமாக இருக்கிற மாதிரி. அப்படி இல்லை நிறைய பூ இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வைக்கும்போதே ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக ரவுண்டாக வச்சுக்கலாம். அப்போது கொஞ்சம் அதிக பூ தேவைப்படும். அது மாதிரி அந்த மூளைக்கு மூளை வந்துட்டு நான் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு குண்டு மல்லியை வச்சிடலாம். அந்த ஸ்டாரோட நுனி பகுதியிலையும் ஒவ்வொரு குண்டு மல்லி வச்சுக்கிறேன் நான். வச்ச பிறகு சென்டரில் ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய சாமந்தி பூ அதை எடுத்து சென்டரில் வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பூஜை அறைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.